வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாவாடை தாவணிக்கு ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் அண்ட் நைஃப் பிளீட் வச்சு ஒரு ஸ்கர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல பேட்டர்ன் மேக்கிங், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே இந்த வீடியோல வந்து இன்க்ளூட் ஆக போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஓகேக்கா. ஓகே. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்துட்டு எப்பவுமே லெவல் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் பாட்டம்ல வந்து மார்க் பண்ணுவேன். இந்த பிளவுஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 14 inches. ஸோ 14 inchesக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிரா பண்ண போறேன். அண்ட் இந்த பிளவுஸோட செஸ்ட் அளவு பாத்தீங்கன்னா 36.5. நீங்க 36.5 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும். அதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் வந்து கொஞ்சம் ப்ராடா வந்து கேட்டதுனால எனக்கு இதை டிவைட் பண்ணும்போது 3 inches வருது. பட் கஸ்டமர் எனக்கு ப்ராடா வேணும்னு கேட்டதுனால நான் ஒரு 3 வைக்கிறேன். நெக்கோட விட்த். இந்த ஷோல்டருடைய அளவு வந்து ரொம்ப வந்து கம்மியா கேட்டாங்க. 2 inchesக்கும் கம்மியா கேட்டதுனால நான் இந்த அளவை 1.25 inchக்கு நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், பெர்பெண்டிகுலரா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம டிரா பண்ண போறோம். ஷோல்டர் லைன்ல இருந்து செஸ்ட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ 36 பஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5.5 inches வச்சாலே போதும். இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் நான் 5.5 inchesக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இவங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க செஸ்ட் அளவு 36 இவங்களுடைய செஸ்ட் அளவு. ஸோ 36.5 டிவைடட் பை 4. அதை நீங்க 0.5 ஈஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை நீங்க செஸ்ட் ரவுண்ட்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 9.6 inches வருது. அடுத்து வெயிஸ்ட். வெயிஸ்ட் பாத்தீங்கன்னா 29.75. இதை நீங்க 4ஆல டிவைட் பண்ணிட்டு அதே 0.5ல நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அது உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்ட். எனக்கு 7.9 வருது. இதை மார்க் பண்ணிட்டு அண்ட் 1 inch வந்து டாட், நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, பேக் டாட், அதுக்காக 1 inch வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த ரெண்டு அளவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சா? நீங்க உங்க ஆர்ம் ஹோல வரைஞ்சுக்கலாம். ஏற்கனவே நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த லைனுக்கு, இந்த ஸ்டாண்டிங் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அதுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் இதுடைய மிட் பாயிண்ட்டும் ரெண்டும் கனெக்ட் ஆகுற மாதிரி சேர்த்த மாதிரி நான் ஒரு கர்வ் வந்து டிரா பண்றேன். ஸோ இவங்களுடைய ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா 16.5. அப்ப எனக்கு இதுல பாதினா 8.25 வந்து இருக்கணும். ஸோ என்னோட ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து 8.25 இருக்கா நீங்க மெஷர் பண்ணி பாத்துக்கோங்க. எனக்கு எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 8.25 இருக்கு. இவ்வளவுதாங்க, பேக் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்க போறோம். சோ நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா இதை கட் பண்ணிட்டு இந்த பேக் வச்சு நீங்க இன்னொரு பேப்பர்ல வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சோ நான் என்ன பண்ணுவேன்னா பேக்ல வந்து வரைஞ்சிட்டு இதுலயே வந்து ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணிடுவேன். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலயே இதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோ வேணா செக் பண்ணி பாருங்க. இப்ப ஃப்ரண்ட்டுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது பாயிண்ட் லென்த். பாயிண்ட் லென்த்தோ பிளஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட். இந்த ரெண்டுமே வந்து பிரின்சஸ் கட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ரெண்டு மெஷர்மெண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் லென்த் 9.5. ஸோ என் ஷோல்டர்ல இருந்து 9.5க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அங்க இருந்து அண்டர் பஸ்ட் 2.75 மார்க் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்க டிரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு நம்ம டிரா பண்ணோம் இல்லையா, அங்க இருந்து ஒரு 3.75 inchக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 38 பஸ்ட்டுக்கும் பொருந்தும். ஒரு 34ல இருந்து 38 பஸ்ட் வரைக்கும் நீங்க இந்த மார்க் பண்ணீங்கன்னா பிரின்சஸ் லைன் நல்லா தான் வரும். இப்ப நம்ம பாயிண்ட் லென்த்துக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ அதுல டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் சொன்ன மாதிரி அபெக்ஸ் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் அபெக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சோ அதை வந்து நான் மார்க் பண்ண போறோம். சோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.75 இது நான் மார்க் பண்ணிருக்கேன். இதுதான் உங்களுடைய அபெக்ஸ் பாயிண்ட். பாயிண்ட் லென்த்தும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகுற ஒரு பாயிண்ட் தான் வந்து அபெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மார்க் பண்ண பிறகு நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அண்டர் பஸ்ட்டுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்க இருந்து ஒரு 3 inchesக்கு ஒரு மார்க்கிங், கீழே அதே 3 inchesக்கு ஒரு மார்க்கிங். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோலுக்கு ஒரு இன்வெர்ட்ஸ் கொடுக்க போறோம். இன்வெர்ட்ஸ் வந்து ஒரு 1/2 inch வந்து உள்ள கொடுக்க போறோம். இப்படி கொடுத்தீங்கன்னா நீட்டா இருக்கும்.
இன்வெர்ட்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் ஆர்ம் ஹோல் வந்து அளந்து பார்க்கணும். இவங்களுக்கு வந்து 8.25 வந்தது இல்லையா பேக்குக்கு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து 0.5 அதிகமாக தான் வரணும். ஸோ 9 inches வருது. ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை நீங்கள் டாட்டாக இங்கே கட் பண்ண போகிறீங்க. நம்ம இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோமோ, அதாவது நெக்குக்கு வந்து விட்த் 3.5 கொடுத்தோம் இல்லையா, அதே 3.5 inches தான் நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். பிறகு எவ்வளோ டாட் வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து, அதாவது அந்த ஆர்ம் ஹோல் அளவு எக்ஸ்ட்ரா வந்தது இல்லையா, நமக்கு 0.75 வந்துச்சு, 9 இருந்துச்சு, நமக்கு 8.25 தான், 9 inches இருந்துச்சு. ஸோ 0.75 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து ஒரு 0.5லேருந்து 0.75 மேக்ஸிமம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ நம்மளுடைய டாட்டோட அளவு, ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 inches வந்து டாட் கொடுத்தா போதும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ஷேப்பாக வந்து வரைய போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து வரையும் போது உங்கள் பிரின்சஸ் லைன் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி, அவ்வளோதான் நம்ம பிரின்சஸ் லைன் முடிஞ்சது. இங்கே ஒரு ஷேப் கொடுத்து இங்கே, அதாவது எஸ் மாதிரி இங்கே வரணும். ஒரு வெளியே வந்து உள்ளே வந்து ஒரு வெளியே போகும்போது அந்த ஷேப் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்ம் ஹோல் டாட் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அண்ட் இது வந்து அண்டர் பஸ் டாட். ஸோ இவ்வளோ தாங்க பிரின்சஸ் கட்டு. இப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த லைன்லேருந்து இங்கே கட் பண்ணிடணும், இங்கேருந்து இங்கே கட் பண்ணிவிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்குக்கு நம்ம மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ இந்த டாட் வந்து 2 inches இங்கே போனதுனால நமக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த வேஸ்டோடைய அளவு, இடுப்பளவு வந்து பத்தாமல் போகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் இடுப்பளவு ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி 29.75 வந்து இடுப்பளவு, அதை 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.4 கிடைக்குது. அதில் 0.5 ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தீங்கன்னா 7.9 வருது. ஸோ இந்த இடுப்பளவு வந்து உங்களுக்கு 7.9 inches இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் டேப் இங்கே வச்சுட்டு இந்த டாட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்க்கணும் 3 inches வருதா, அந்த 3 எடுத்து அப்படியே இங்கே வச்சுட்டு 7.9க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1 inch, நம்ம இங்கே 2 inch டாட்ல 1 inch பேக் டாட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 inch இங்கே கணக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ண போறீங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பிரின்சஸ் கட் பிளவுஸ் முடிஞ்சுது. அண்ட் இன்னொரு விஷயம், இதையுமே நீங்கள் கொஞ்சம் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே ஆர்ம் ஹோல்ல இருந்து அப்படியே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே, ஏன்னா அந்த டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் இது தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/2 inchலேருந்து ஒரு 1/4 inch வரைக்கும் இங்கே கீழே ஒரு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை இதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரின்சஸ் லைன் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்துடும். அதே மாதிரி நம்ம இது வரைஞ்சது வந்து பேக் வந்து 8.5 இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு இங்கே இருக்குது, அதே 8.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே நமக்கு பெரிய பஸ்ட்னா இந்த டாட் நம்ம கொஞ்சம் பெருசாக பிடிக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து க்ராஸாக போகும்போது இந்த பேக்குடைய சைடும் ஃப்ரண்ட்டுடைய சைடும் மிஸ் மேட்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கணும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. அவ்வளோதாண்டா, நம்மளுடைய பிரின்சஸ் கட் பிளவுஸு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணலாமா? ஓகேக்கா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த பாட்டம்ல இருந்து வாங்கலேன், ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரே கட்டிங்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். ஆனா ஆர்ம் ஹோல் வந்து நீங்க பேக் தான் கட் பண்ணணும். எது வந்து வெளியே இருக்கோ அதை முதல்ல நீங்க கட் பண்ணணும். கட்டிங்கில் வந்து நிறைய நாச்சஸ் இருக்கும். ஸோ நம்ம இதில் வச்சு கட் பண்ணுறதுக்குமே ஸோ நம்ம நெக்கோட விட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ண பிறகு இங்கே நம்ம இதையுமே நம்ம கட் பண்ணிவிடுவோம் இல்லையா, பேக்குக்கு இது வரைக்கும் தான் அளவு. ஸோ இங்கே ஒரு கட் பண்ணணும். இப்போ இந்த ஃபோல்டு இருக்கிறத 2 லேயராக பிரிக்க போகும்.
ஓகே, அவ்வளோதான். இப்போ பேக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடத்துல மட்டும் இருக்கும். நாம் லைன் போட்டுட்டு அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் போட போகிறோம். ஸோ இந்த போர்ஷனை கட் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்மளுடைய பேக் பேட்டர்ன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், ஆர்ம் ஹோல் டெப்த்து. ஓகேவா, இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த நம்ம ஷேப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டை அழகாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த ஷேப் வந்து வந்துச்சுன்னா உங்கள் பிரின்சஸ் லைனு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் பீஸு, ஃப்ரண்ட் பேட்டர்ன். இது பேட்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு பீஸு, இது செகண்ட் பீஸு. அதே மாதிரி இது வந்து பேக்குக்கான பேட்டர்ன்.